அன்பானவர்களே, நான் வழக்கமா சொல்றது தான். கேமராவ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதும். மிஞ்சி போனா 1 நாள். ஆனா, ஃபோட்டோகிராஃபர் ஆவறது தான் மிகப்பெரிய சவால். ஆமா. ஏகப்பட்ட ஃபோட்டோ எடுத்து, 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 எடுத்து தள்ளுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபரா இல்லையான்ட்டு. இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு கேமராவ எப்படி ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், அது உள்ளார எஸ்டி கார்டு இருக்கா, ஃப்ளாஷ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டுடியோவுக்கு தான். வெளியில அவுட்டோர்லாம் போயிட்டீங்கன்னா, ஃப்ளாஷ் மேல இருக்கிற ஃப்ளாஷ் வச்சுக்கலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. யூ மஸ்ட் நீட் லைட்ஸ், 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 லைட்ஸ். கட்டர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டர்ஸ் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஆமா, பாலு மகேந்திராலாம் வெறும் அந்த வெளி லைட்லயே வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஆயிருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்களும் ஃபோட்டோகிராஃப், ஏன்னா எனக்கு தெரியும் இந்நேரம் நீங்கள் எத்தனை பேர் அது கேமரா வாங்கியிருப்பீங்க, அதில் எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், போகணும், வரணும் எல்லாம் கற்றுக்கணும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டே இருங்கள். அப்பொழுது தான் நீங்கள் ஒரு புகைப்பட கலைஞராக மாற முடியும்.